உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் அடிக்கடி சந்திக்கிற ஒரு விஷயம். நம்ம என்னதான் பால் ஊட்டி சீரூட்டி ஒரு வீட்டில் ஒரு வளர்ப்பை வளர்த்தாலும் அது கடைசியில் நம்மளை என்ன பண்ணும், எட்டி உதைச்சிட்டு போடும். அடிக்கடி மகர ராசிக்காரர்கள் இந்த பிரச்சனைகளை சந்திப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் யாரையும் வளர்த்து விடாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. யாருக்கு என்ன இடம் கொடுக்கணுமோ அந்த இடத்த கொடுங்க. எந்த இடத்த கொடுக்காம அவங்கள பிடுங்கி நடணுமோ அந்த இடத்துல பிடுங்கி நடங்க, தப்பு இல்லை. சும்மா எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்து எல்லாரையும் வீட்டு வாசலில் நிற்கிறவங்கள தூக்கி பெட்ரூமில் உட்கார வச்சுட்டு கையை குடையுது காலை குடையுது, அதை எடுத்துகிட்டு போட்டான் இதை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு புலம்புறதுல என்ன புண்ணியம் இருக்குது? என்ன புண்ணியம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அதனால் மகர ராசிக்காரர்கள் செய்கிறதை தெளிவாக செய்யுங்க, சிந்தித்து செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டது உள்ளே வராது. உங்களுடைய அனுமதியோடையே கெட்டது உள்ளே வருது. ஏன்னா அது கெட்டதுன்னு தெரியாமல் உள்ளே விடுறீங்க, அங்கே தான் தப்பு நடக்குது. காரணம், மகர ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் அதிகம், தெய்வ நம்பிக்கை அதிகம், உழைப்பு நம்பிக்கை அதிகம். யாராவது ஒருத்தவங்க சான்ஸ் தரேன்னு சொன்னாங்கன்னா அதனால் அந்த சான்ஸை இழக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அதனால சிலரை உள்ளே விட்டுருவீங்க, சிலரை அதனால் நம்பிடுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு கெட்டது நடக்கும். முக்கியமாக தனுசு ராசிக்காரவங்க வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் உள்ளே விடணும்னு பார்த்து விடுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே யாராவது வந்துட்டு போனால் கூட உங்கள் வீட்டில் சில சிரமங்கள் நடக்கும். உங்களோட ரகசியங்களை தெரியாமல் பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகணும்னா நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமையில், நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமையில் கண்டிப்பாக விநாயகருக்கு ஏற்றுங்க, பிள்ளையாருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். அவசியம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க பிள்ளையாருக்கு. ஒரு கோயில், பிள்ளையார் கோயிலுக்கு சனிக்கிழமை பிள்ளையார் கோயில் போங்க. மகர ராசிக்காரவங்க பிள்ளையார் கோயில் போயிட்டு ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில் எடுத்துங்க, அங்கே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த கெட்டது இருந்தாலும், துஷ்டங்கள் இருந்தாலும், மன வருத்தம் இருந்தாலும், வீட்டில் ஒன்று தங்காமல் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் பிள்ளையார் நல்ல புத்திசாலித்தனத்தை நமக்கு கொடுத்து நம்மளை தெளிய வச்சு என்ன செய்யணும் நமக்கு புரிய வச்சுருவார். இதை செய்யுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். உங்கள் வீட்டு சாமி ரூமில் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பானகம்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, வெல்லம், அந்த வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணியில் வெல்லத்தை கலந்து அதில் கொஞ்சோண்டு பச்சைக்கல் பூரம், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியை கலந்து வீட்டில் மத்திய பகுதி, வீட்டில் மையப்பகுதின்னு சொல்லுவாங்க, அங்கே வச்சு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு நைவேத்தியம் மட்டும் அப்படி ஒரு சொட்டு தண்ணி விட்டுட்டு குலதெய்வத்துக்கு அர்ப்பணம்னு சொல்லிவிட்டு அந்த பானகத்தை எடுத்து வீட்டு வாசலில் ஊற்றிடுங்க. நல்ல கவனிங்க, குலதெய்வத்துக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் ஊற்றிடுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கம் மாடு கண்ணுக்குட்டி, இந்த பக்கம் வந்து ஆடு ஏதாவது வந்தால் அதுக்கு ஊற்றலாம். ஆனால் அவசியம் செய்யுங்க, இதை சனிக்கிழமையில் செய்யுங்க. வீட்டு மத்தியில் இந்த பானகத்தை வச்சு நிவேதியம் பண்ணி செய்யணும், அப்போ தான் கெட்டது விலகும். அது மாதிரி சனிக்கிழமை சாண விளக்கு, சொர்ண விளக்குன்னு பேர், சொர்ண விளக்குன்னு வைக்கும். சாணியில் செஞ்சுருப்பாங்க விளக்கு, கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வந்து அந்த சாணி விளக்கை வாங்கி, சாண விளக்குன்னு அதுக்கு பேர், சொர்ண விளக்குன்னு பேர், பல பேர் வச்சுருக்குறாங்க அதுக்கு. அந்த விளக்கை வாங்கி மஞ்சள் தடவி நெய் ஊற்றி பசுந்திரி போட்டு விளக்கேற்றுங்க. அதை வந்து அன்றைக்கி ராத்திரியே அந்த வீட்டிலேருந்து அந்த விளக்கு ஏற்றின பிறகு அன்றைக்கி ராத்திரி காலையில் விளக்கேற்றிடணும். அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணணும், அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கரைச்சி விட்டுணும். எங்கேயுமே கரைக்க இடம் இல்லைன்னா வீட்டு வாசலில் பைப்பு இருக்கும், அந்த பைப்பில் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வெளியில் தூக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை மட்டும் செய்யுங்க. எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வச்சு வீட்டை 3 தடவை சுற்றி வீட்டு வாசலில் பச்சை கற்பூரம் ஏற்றுங்க. மகர ராசிக்காரர்கள் திருஷ்டி விலகும், மகர ராசிக்காரர்களுக்கு கெட்டது விலகும். மகர ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை துரோகம் யாரெல்லாம் செய்கிறார்களோ, உங்கள்கிட்டருந்து யாராவது ஏதாவது ஆட்டையை போட்டுட்டு போகணுன்னு ஆசைப்பட்றான்னா, யாராவது உங்களை ஏமாற்றணும்னு ஆசைப்பட்றான்னா 50 பேர் ஓடிவிடுவான். இதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா பெரிய பிஸ்னஸ் பண்ணுவோம்,
பெரிய நல்ல விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்கி நடத்தணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் சந்தில் சிந்து பாடிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க. பச்சைக்கற்பூரம் மகத்தான மருந்து. பானகம் நீர் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். சாண விளக்கு ஏற்றுங்க. நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமையில் பிள்ளையாருக்கு போடுங்க. உங்கள் வீட்டில் கெட்டது விலகும், நல்லது நடக்கும். மகர ராசி நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் விலகணும், எந்த கெட்டதாக இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதில் எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காமல் இருக்க நம்ம வீட்டில் வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாமல் செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாமல் செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்கள், பளிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க, நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ளே அண்டாது. முதல் விஷயம், உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள், ஒரு பத்தி, சென்டெல்லாம் அடிச்சுக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ளே. இல்லைன்னு சொல்லாத வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்டில் அதிகமாக நம்ம இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, கெட்ட வார்த்தைகளை. அதை சுத்தமாக தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்குது சுவாமி, கடுமையாக எங்களுக்கு செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணலாம்? என்னோடய தொழிலில் பெரிய லாஸ், என் குடும்பத்தில் பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு, நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலேயோ பக்கெட்லேயோ வாழை இலையில் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம் பச்சரிசி வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சி என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில் வந்துடும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கிரகப்பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல, சுவாமி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமே, நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்பான். உங்கள் வீட்டு வாசலில் செய்யுங்கோ, அப்பார்ட்மெண்ட் வாசலில் அதை செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில் வந்துடும். எல்லா கெட்ட சக்தி வெளியில் வந்துடும். நல்லது நடக்கும். நம்புங்க. இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது. இந்த பதிவை கேட்குறவங்க, இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி, அந்த வீடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.